எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து வீடியோ பேக்ரவுண்ட் பார்க்கும்போது ட்ரெயின்லாம் பார்த்தோன்னா எங்கேயோ போகிறேன்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ரைட்டு தான். ஸோ வாய்ஸ் கோயிங் ஃப்ரம் சென்னை டு மூணார். வீக்கெண்ட் வந்தாச்சு, பைக் பண்ணுறோம். ட்ரிப்புக்கு போகிற எக்ஸைட்மெண்ட்டில் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிடுச்சுங்க. நான் போகிற எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நேம் பார்த்தீங்கன்னா பாலக்காடு எக்ஸ்பிரஸ். வண்டி நம்பர் 2261. அது வந்து பிளாட்ஃபார்ம் 7ல் இருக்குது. ஸோ நமக்கு டைமுக்கு கரெக்டாக ட்ரெயின் ஏறிடலாம். ஸோ ரிமைனிங் வீடியோஸு ட்ரெயின் ஏறின அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். வீக்கெண்ட் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் க்ரௌடு பார்த்தீங்களா, எத்தனை பேர் ஊருக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்கன்னா. கைஸ், இப்போ நம்ம பாலக்காடு எக்ஸ்பிரஸில் போயிட்டுருக்கோம். ஸோ ஏற்கனவே வீடியோவில் ஷேர் பண்ண முடியல. சென்னை டு மூணாருக்கு தான் ட்ராவல் பண்ணுறோம். பட் மூணாருக்கு டைரக்ட் இருக்குது. ஸோ தூங்கல்பேட்டையில் இருந்து இறங்கி அங்கேருந்து கேப் புக் பண்ணி ஸோ அங்கேருந்து போகிற மாதிரி ஒரு பிளானு. இல்லைனா வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுற மாதிரி, இல்லைனா வந்து நம்ம சென்னை டு அழுவா போயிட்டு அங்கேருந்து கூட நம்ம மூணாருக்கு ட்ராவல் பண்ணலாம். ஸோ டிக்கெட்ஸ் புக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் டீமில் ஒரு கேப்டன் இருக்காரு. அவர் நேம் வந்து அசோக்கு, பக்கத்துலாம் இருக்கிறாரு. ஹலோ அசோக். ஸோ டிக்கெட் புக்கிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் அவர் ஷேர் பண்ணுவார். எவ்வளோ கஷ்டம்னு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சடன் பிளானிங் தான். நான் வந்து ரியல் கேப்டன் கிடையாது. ஸோ எங்கள் மைக்கை பிடிச்சிட்டு இருக்காரு இல்லையா, இவர் தான் ஆக்சுவல் ரியல் கேப்டன். ஸோ பார்த்தீங்கன்னா சடனாக பிளான் பண்ணதுனால புக்கிங்கெல்லாம் வந்து டக்குன்னு அப்படியே ஆகிடுச்சு. ஏன்னா தானும் போட்டோம். போகிறதுக்கு அரேஞ்ச் விழுந்துருக்கு. ஸோ வரத்துக்கு பிரச்சனை இல்லை, டிக்கெட் புக் பண்ணிட்டோம். ரொம்ப கஷ்டம்லாம் படலை, சடன் பிளானிங் அவ்வளோதான். அப்புறம் மூணார் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட ஒருத்தர் இருந்தது. அவர் வந்து அப்படி மூணார் என்ன இருக்குன்னு தெரியல. அவரே சொல்லுவார். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவரும் ஒன் ஆஃப் த கேப்டன் தான். கேப்டன் இல்லை, வைஸ் கேப்டன். வைஸ் கேப்டன். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவார். சாரி, நான் வைஸ் கேப்டன், சாதாரண பிளேயர். வைஸ் கேப்டன் தான் நீ தான். எனக்கே தெரியாது. ஓகே, மூணாரோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மூணார் இது வரைக்கும் நான் போனதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஆனால் மழை பெய்து சொல்கிறாங்க. மழை பெஞ்சதுன்னா இங்கே வந்து நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கோம், எல்லாம் ஸ்பாயில் ஆகிடும். மழை பெய்யாமல் இருந்தால் பார்க்குற இடம்லாம் பார்க்கலாம். இவர் சொல்கிறது உண்மை. நாங்கள் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்லாம் வந்து இந்த ட்ரெயினோட எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து இது போக முடியுமா இல்லை கஷ்டமா, அது என்னென்ன பிளேசஸ் பார்க்க போகிறோம், லேண்ட் ஸ்லைடெல்லாம் இருக்கும்னு வேறு சொல்லியிருக்காங்க. என்னன்னு தெரியல, போனால் தான் தெரியும். இல்லை வேறு பிளான் பண்ணுமோ, அங்கே போனால் தாங்க டான்ஸ் எல்லாம் இல்லை, அதெல்லாம் அது இல்லை. பாசிட்டிவாக போகலாம், நன்றி நினைக்காமல் போகலாம். அவ்வளோ. ஸோ ட்ரிப்பு போகணும் முடியாச்சு. அவ்வளோதான். மஜா பண்ணுறோம், ஃபன் பண்ணுறோம், ஃபன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தெரியாது, மஜா பண்ணுறோம். கைஸ், உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும், சப்ஸ்கிரைப் பண்ண சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ரிமைனிங் வந்து ட்ராவல் வீடியோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பாலாஜி எவ்வளோடா இது? பைனாப்பிள் இருக்கு, பப்பாயா இருக்கு, கிரேப்ஸ் இருக்கு. திருவள்ளூர் போர்டே வரல. இது எந்த ஊர்? திருவள்ளூர் தான் இது. போர்டு நீ உள்ள புரியல. வீரராகவர் பகவான் சொன்னா நின்றுச்சு வண்டி. என்னன்னு தெரியல. அவனாச்சும் அலாரம் பாக்ஸ் போட்டானா? மந்திரம் மாதிரி சொல்லிட்டியா? நான் தெரியலையே. இதான் ஸ்லீப்பர்ஸ் போச்சுல்ல. This is called second class sleeper coach. AC coach ஃப்ரெண்ட் இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸும் ஃப்ரெண்ட் இருக்கு, செகண்ட் கிளாஸும் ஃப்ரெண்ட் இருக்கு. ஆனால் அது நம்ம போக முடியாது. போனால் வேலை தூக்கி காமிச்சிடுவோம். நம்மள ஒன்று சீட் கன்ஃபார்ம் ஆகலையா? சீட்டு கன்ஃபார்ம் ஆகல. ஆனால் டிடிஆர் தங்கமானவர். ஒரு சீட்டு கொடுத்துறாரு, இன்னொரு சீட்டு கொடுப்பாரு. அப்படின்ற ஆமாம், நம்ம மாதிரி தான் இருக்காரு. யங்ஸ்டரோட இதை புரிஞ்சுன்னு சீட்டு கொடுக்குறாரு. இந்த 6 சீட்டில் ஏதோ ஒரு சீட் காலி நமக்கு கிடைக்கும். இப்போ ட்ரெயின் வந்து சென்ட்ரலில் ஸ்டார்ட் ஆகி திருவள்ளூர் என்னது, அப்புறம் அரக்கோணம் நிற்குது. ஆமாம், திருவள்ளூர் ஸ்டாப் ஆகி நெக்ஸ்ட் அரக்கோணம். எவ்வளோ நேரம் நிற்கிது ஒரு ஸ்டாப்பில்? எக்ஸாக்ட் 3 to 5 minutes அவ்வளோதான். அதான் இந்த டைமில் பார்த்தியா க்ரௌடு அவ்வளோ இல்லை.
கைஸ் இப்போ காட்பாடி ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் நிற்கிதுங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து வீடியோ எண்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ மார்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு. இப்போ எங்களுக்கு ஆர்ஐசிலேருந்து சீட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தூக்கம் போட்ட காலைல வீடியோ குட் மார்னிங் கைஸ். ஆக்சுவலாக இப்போ தான் ஏந்து பார்த்துங்க திண்டுக்கல்ல இருக்கோம். ஸோ நாங்கள் வந்து வரும்போது இந்த டைரக்ஷனில் வந்தோம், நார்த் டைரக்ஷனில் வந்தோம். நார்த்தில் சவுத் டைரக்ஷனில் வந்தோம். கீழே வந்து சவுத்து. ஸோ இங்கே திண்டுக்கல்லேருந்து அவங்க இன்ஜின் சேஞ்ச் பண்ணி ஆப்போசிட் டைரக்ஷன் அண்டு 2-3 ஸ்டாப் தான். 2-3 ஸ்டாப்பில் உடுமலைப்பேட்டை இறங்குறோம். ஸோ பாலக்காடு எக்ஸ்பிரஸ் பட் உடுமலைப்பேட்டை இறங்குறோம். அங்கேன்னு இறங்கி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ட்ராவல் பண்ணி போகலாம். பப்ளிக்கு எல்லாம் ஏதோ ஒன்று கார் ரெண்ட் அதிகமாக கார் ரெண்ட்லாம் ஒரு 2 மணி நேரம் பார்க்கலாம். இல்லை பஸ்ஸு தான். அது எது என்ன ஓகே கைஸ், இறங்கிட்டு வீடியோ எவ்வளோ இது கலருமா? ஒன்று 10 ரூபாவா? ஒன்று தானே வாங்கியிருக்கு, 2 வாங்கியிருக்கியா? இப்போ தான் இறங்கணும் உடுமலைப்பேட்டை. போய் பஸ் ஏறணும், இல்லை ஏதாச்சும் ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் போகணும். மூணாறு டிரான்ஸ்போர்ட் போடுமா? மூணாருக்கு ஏதோ ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் போகிறோம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டா ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட்? ஆக்சுவலாக வந்து மூணாருக்கு டேரெக்ட் ட்ரெயின் கிடையாது, சென்னை டு மூணாருக்கு. ஸோ ஒன்று உடுமலைப்பேட்டையில் அவ்வளோ ஏறினே வந்து வீட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன். உடுமலைப்பேட்டை இறங்கிட்டு போயிட்டுருக்கோம். அண்டு செகண்ட் பார்ட்டில் வந்து என்னென்ன பிளேஸ் நாங்கள் விசிட் பண்ணோம், பட்ஜெட்டு அண்ட் ட்ராவல் வீடியோஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கைட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்ட் 1 வீடியோ